ஓகே. நேற்றைக்கு வந்து நாங்க ஹீட்ல வந்து 8, 9 சாப்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நாங்க நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதுல வந்து நாங்க இன்றைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு இந்த 3 நாளா நாங்க டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் எதுன்னு சொன்னா, நிலை மாற்றமும், சக்தி பரிமாற்றமும் தான் நாங்க இன்றைக்கு, நாளைக்கு, நாளான்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நான் நேற்றைக்கு உங்களுக்கு ஒரு டியூட் அனுப்பினேன் நினைக்கிறேன். டியூட்டன் இல்ல, அது பாஸ்ட் பேப்பர் கேள்வி தான். அதுல தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ நான் நேற்றைக்கு அனுப்பியதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஓகே. ஸோ வந்து நான் நேற்றைக்கு ஏற்கனவே கதைச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் நான் வந்து அந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ நான் நேற்றைக்கு அனுப்பிய 2 டியூட்டும் இதான் நினைக்கிறேன்னா ரிவிஷன் நீங்க இந்த எஸ்ஏல முதல் 3 கேள்வி இதை வாசி பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா வாசிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்கள் நான் போறோம் அப்படியே. ஓகே. இன்றைக்கு நாங்க என்ன சாப்டர் படிக்க போறோம்னு சொன்னா வெப்ப பரிமாற்றமும் நிலை மாற்றமும்ன்ற சாப்டர். சரியா? எல்லா சாப்டரும் படிப்போம். பட் முதல்ல வந்து ஈஸியில இருந்து நாங்க எடுத்துட்டு போனோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும். ஈஸியான பாடத்தை நாங்க முதல்ல படிச்சோம்னு சொன்னா ஈஸியா இருக்கும். வெப்ப பரிமாற்றம், நிலை மாற்றம். ஸோ நாங்க இந்த விஷயத்தை பத்தி நாங்க நேற்றைக்கே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணினாங்க. சரியா? நாங்க இந்த விஷயத்தை பற்றி நேற்றைக்கே கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணினாங்க. அதனால இன்றைக்கு சும்மா மேலோட்டமா கழிச்சுக்கொண்டு நான் எக்ஸாம்பிளுக்குள்ள போறேன். ஸோ முதலாவது என்னன்னு சொன்னா வெப்ப பரிமாற்றத்துல வந்து நாங்க நேற்றைக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் அவங்களுக்கு சொன்னான். HMN MS தீட்டா என்ற ஈக்குவேஷன் சொன்னான். இதுல வார எஸ்ஸுக்கு நான் என்ன சொன்னான்னு சொன்னா தன் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்லி சொன்னான். சரியா? தன் வெப்ப கொள்ளளவு. இது தன் வெப்ப கொள்ளளவு என்றா என்ன? தன் வெப்ப கொள்ளளவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா HMN MS தீட்டா, அதாவது ஹெச்ஓ எம்டிட்டா, அதாவது ஓரலகு திணிவுடைய பொருளின் வெப்பநிலைய ஒரு பாகைசியால அல்லது ஒரு கெல்வினால அதிகரிக்கிறதுக்கு தேவையான வெப்பத்தின் அளவுதான் வந்து என்னன்னு சொன்னா தன் வெப்ப கொள்ளளவு. ஓகேயா? நீங்க இது நோட்ஸாவே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். 1 கிலோகிராம் திணிவை உடைய ஒரு பொருளின் வெப்பநிலைய ஒரு பாகைசியால அல்லது ஒரு கெல்வினால அதிகரிக்கிறதுக்கு தேவையான வெப்பம் தான் தன் வெப்ப கொள்ளளவு. சரியா? அதே மாதிரி நீங்க இன்னும் படிச்சிருப்பீங்க வெப்ப கொள்ளளவு. இதே ஈக்குவேஷனை HMN சி தீட்டாண்டும் படிச்சிருப்பீங்க. சி என்றது வந்து இங்க என்னவா இருக்கும்னு சொன்னா வெறும் வெப்ப கொள்ளளவா இருக்கும். சி என்றது இங்க என்னவா இருக்கும்னு சொன்னா வெப்ப கொள்ளளவா இருக்கும். வெப்ப கொள்ளளவுக்கான மீனிங் வந்து சி இஸ் ஈக்குவல் டு ஹெச் தீட்டா, அதாவது குறித்த ஒரு பொருளின் வெப்பநிலை. இங்க நாங்க குறித்த ஒரு திணிவு என்றதை மென்ஷன் பண்ண மாட்டோம். குறித்த ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு பாகசியால அல்லது ஒரு கெல்வினால மாத்துறதுக்கு தேவையான வெப்பத்தின் அளவு தான் வெப்ப கொள்ளளவு. சரியா? ஓகே. தன் வெப்ப கொள்ளளவு அளவு படிச்சிருப்பீங்க. ஜூல் கிலோகிராம் -1, கெல்வின் -1. வெப்ப கொள்ளளவுக்கு ஜூல் கெல்வின் -1 சொல்லி வரும். இந்த ரெண்டு தான் வெப்ப கொள்ளளவுக்கும் தன்வெப்ப கொள்ளளவுக்குமான வித்தியாசம். அதே மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சிய எம்எஸ் என்றும் எழுதி கொள்ளலாம். சி சமன் எம்எஸ் என்றும் எழுதி கொள்ளலாம். சரியா? வெப்ப கொள்ளளவு சமன் திணிவு தர தன் வெப்ப கொள்ளளவு. சோ எங்களுக்கு கேள்வியில வெப்ப கொள்ளளவு சொல்றானா அல்லது தன் வெப்ப கொள்ளளவு சொல்றானான்றதை பொறுத்து நாங்க HMN MS தீட்டாவா அல்லது HMN C தீட்டாவா என்ற ஈக்குவேஷன் போட்டு நாங்க கேள்வியை செய்து கொள்வோம். அடுத்தது வந்து நிலை மாற்றம். அப்ப நிலை மாற்றம் நாங்க படிக்க நேரடி நான் சொன்னா தன்மறை வெப்பம் நாங்க நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தன்மறை வெப்பம் அது 2 நிலைமையில இருக்கும். உருகைக்குள்ள ஒன்று இருக்கும். அப்ப உருகலின் தன்மறை வெப்பம் சரியா? ஒன்று உருகலின் தன்மறை வெப்பமா இருக்கும். அதே மாதிரி அங்கான பிள்ளைகள் ஆவியாதலின் தன்மறை வெப்பம். ஓகே. அப்படி உருகலின் தன்மறை வெப்பம்னு சொன்னா என்னன்னு சொன்னா குறிப்பிட்ட ஓகே L is equal to H/M, அதாவது ஓரலகு திணிவை உருக்குறதுக்கு தேவைப்படுற வெப்பத்தின் அளவு தான் உருகலின் தன்மை இருக்கும். நீங்க அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருந்தா ஓகே. வரவிலக்கணம் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த எக்ஸாம் பேப்பர்லயும் வந்து வரவிலக்கணம் என்னன்ற கேள்விகளை எப்பவுமே கேட்க மாட்டாங்க. சோ உருகலின் தன்மறை வெப்பம்னு சொன்னா ஓரலகு தெளிவென்ற பொருளின் வெப்பநிலையை உயர்த்த தேவையான வெப்பம். அதே மாதிரி ஆவியாதலுக்கும் அதேதான். அங்க ஆவியாக்குறோம், இங்க உருக்குறோம். சோ HMN இங்க ml, அங்கேயும் HMN ml தான். நேற்றுக்கு இன்னொரு விஷயம் சொன்னால் இங்க வர எச் எல்லாமே வந்து சக்தி.
இங்க வர எச் எல்லாமே சக்தி. அதாவது நாங்க அந்த சக்தியை ஜூலில கதைச்சு கொள்வோம். அந்த சக்தியை ஜூலில கதைச்சு கொள்வோம். ஒருவேளை கேள்வியில வலுன்னு சொல்லி கதைச்சா எங்களுக்கு தெரியும் வலு சமன் சக்தியின்கள் நேரம். சக்தியின்கள் நேரம். சரியா? அப்ப சக்தியின்கள் நேரம் h ஓவர் டி. அப்ப h is equal to p into t என்று வரும். சக்தி சமன் வலுதர நேரம். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சாப்டருக்குள்ள. சோ நீங்க இந்த வெப்ப பரிமாற்றம் நிலை மாற்றம் என்ற பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா நோட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா பிள்ளை இவ்வளவுதான். சரியா? நோட்ஸ் ஒன்று சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொன்னா இவ்வளவுதான். இவ்வளவு மந்தங்களுக்கு ஞாபகம் இருந்தா ஓகே. நான் கதைச்ச இவ்வளவு விஷயமும் விளங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. நான் இப்ப கதைச்ச இவ்வளவு விஷயம் விளங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. நான் நேற்றைக்கு உங்களை செய்ய சொன்ன கேள்வி வீட்டை செய்து பார்த்தாக்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற கேள்வி செய்து பார்த்தாக்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. ஒரு பாஸ் பேப்பரும் அனுப்பி விட்டு நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டு 2008க்கு ஒரு 5-6 பாஸ் போட்டு விட்டான். அதை விட ஹீட் ஆன்சர்ல இருக்க கேள்வியே சும்மா வாசிச்சு பார்த்துட்டு வாங்கணும்னு சொன்னான். இது ரெண்டும் ட்ரை பண்ணி பார்த்தாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. இன்றைக்கு ரைவன் நாட்டி பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஆன்சரை ஃபுல்லாக செய்து காட்ட மாட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஐடியாவை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறேன். செய்துட்டு எனக்கு ஆன்சரை ஃபோட்டோ எடுத்து போட்டுடுங்க. ஃபோட்டோவா இல்லை பிடிஎஃப் ஆகிட்டு போட்டுவிடுங்க, நான் பார்க்குறேன். சரியா? ஓகே. இப்போ நான் ஸ்க்ரீன் மாற்றிட்டேன். மாற்றின ஸ்க்ரீன் தெரியும் பார்க்கலாமா? ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீன் மாற்றிட்டேன். ஸ்க்ரீன் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் ரியாக்ட் பண்ணுங்க. இவ்வளோ டைம் நீங்கள் பார்த்துட்டு இருந்த ஸ்க்ரீன் இல்லையா? வேறு ஒரு ஸ்க்ரீன். ஓகே. என்ன சொல்றோம்னு சொன்னா திண்மம் ஒன்றுக்கு 100 ஜூல் வெப்பம் வழங்கப்பட்ட போது அதன் வெப்பநிலை 5 பாகைசியால் அதிகரிக்குது. ஸோ இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாடத்தை நீங்க விளங்கி கொள்ள வேணும்ன்றதுக்காக போட்டு சும்மா எக்ஸாம்பிள்ஸ் தானா? ஓகே. ஏதோ ஒரு குறிப்பிட்ட திண்மத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா வெளியில இருந்து 100 ஜூல் என்ற வெப்பத்தை வழங்கல அதுண்ட வெப்பநிலை 5 பாகைசியால அதிகரிக்குது என்று சொன்னா இது என்ன வெப்ப கொள்ளவு என்ன? ஓகேயா? ஸோ எங்களுக்கு என்னென்ன சம்மந்தப்படுதுன்னு பாருங்க. வெப்ப கொள்ளளவு சம்மந்தப்படுது. ஆனா எனக்கு சக்தி தெரியும், வெப்பநிலை அதிகரிப்பு தெரியும். அப்ப நான் நேர பாவிக்கக்கூடிய ஈக்குவேஷன் HMN C தீட்டா. விளங்குதா? HMN C தீட்டா. H சொல்றா 100 ஜூல், C கேள்வி, வெப்பநிலை வித்தியாசம் எனக்கு தெரியும் 5 பாக. அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்? C கண்டுகொள்ள முடியும். ஸோ இதான் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்த கேள்வி கேட்கிறான், அதுண்ட வெப்பநிலை அது 100 கிராம் திணிவுடையதாயின் அதன் தன்வெப்ப கொள்ளளவு. எங்களுக்கு தெரியும் தன்வெப்ப கொள்ளளவுக்கும் வெப்ப கொள்ளளவுக்குமான தொடர்பு எனக்கு தெரியும். என்னது? சி சமன் எம்எஸ். இதுல இருந்து எனக்கு எம் சொல்றான் 100 கிராம்னு சொல்லி தன்வெப்ப கொள்ளளவை காட்டாம். அப்ப என்ன செய்வேன்? எஸ் இஸ் ஈக்குவல் டு சி ஓவர் எம். ஏற்கனவே நான் மேல்பாட்டுல சியை கண்டுட்டேன். எம் இப்ப எனக்கு சொல்றான். ஆகவே என்னால தன்வெப்ப கொள்ளளவை காணலும். இதுவும் ஒரு கேள்வி. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டிங்கன்னு சொன்னா எனக்கு 20 ஜூல் கெல்வின் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும். அடுத்த பாட்டை கண்டிங்கன்னு சொன்னா 200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 2 வரும். அலகுகள் முக்கியமா? ரைட். அடுத்தது இதனை 20 பாகை சீனோடு வெப்பமாக்குவதற்கு தேவையான வெப்பம் என்ன? என்னது? நீங்க HMN MS டீட்டாவும் யூஸ் பண்ணலாம் அல்லது HMN C டீட்டாவும் யூஸ் பண்ணலாம். எனக்கு எல்லாமே தெரியும். சரியா? இதனை என்று சொன்னதால நீங்க 100 கிராம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அது செகண்ட் பார்ட்ல கேட்கப்பட்ட கேள்வி. பட் நீங்க எங்கேயும் யூஸ் பண்ணி கொள்ளலாமா? அல்லது நீங்க நேரம் என்ன செய்யலாம்? C டீட்டா யூஸ் பண்ணலாம். C எனக்கு ஏற்கனவே தெரியும் எவ்வளவு? 20. வெப்பநிலை வித்தியாசம் எனக்கு தெரியும் 20 பாகை C. ஸோ நீங்க இதை சுருக்கிறீங்கன்னு சொன்னா 400 ஜூல் வரும். ஸோ இவ்வளவு நாம் முதலாவது கேள்வி. இந்த கேள்வி விளங்கினாக ரியாக்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி விளங்கினாக ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, ரைட். இரண்டாவது கேள்வி. ஓகே. இந்த கேள்வியில் சும்மா உங்களுக்கு பாடத்தை ரிவிஷன் பண்ணணும்ன்றதுக்காக தானா? ஓகே. 400 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 வெப்ப கொள்ளளவு. ஸோ சம்டைம்ஸ் எழுத்து பிழைகள் வரும், அதை விட்டுருங்க. எங்களுக்கு இப்ப வெப்ப கொள்ளளவு சொல்றாங்க. கலோரிமானி ஒன்று. கலோரிமானி என்ற ஒண்ணுமில்ல, ஒரு பாத்திரம் தான். அந்த பாத்திரம் வெப்ப காவலிடப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில வெப்பம் போக இயலாத அளவுக்கு வெப்ப பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும். சரியா? வெப்ப காவலிடப்பட்டிருக்கு. நீங்க இது பிராக்டிக்கல் செய்யக்குள்ள
பார்த்துருப்பீங்க. கலோரிமானின்னு சொன்னா என்னன்னு சொல்லி. சரி, அந்த கலோரிமானிக்குள்ள 200 கிராம் திணிவுடைய நீர் நிக்குது. அப்ப நீர் சொல்றான் 200 கிராம் நீர். அதுண்ட தன்வெப்ப கொள்ளவும் சொல்றான். நீர் 30 பாய்சியில் எடுக்கப்பட்டு வெப்பநிலை அதிகரிக்கப்படுது பிள்ளைகள். ஸோ என்பதில் என்ன என்கிட்ட கேள்வி சொல்றான்னு நான் விளங்கிக்கிறேன். 30 பாய்சியில் எடுக்கப்பட்டு அது 80 பாய்சிக்கு அதிகரிக்கப்படுது. ஓகேவா? அப்ப எனக்கு இங்க என்ன விஷயம் விளங்குதுன்னு சொன்னா, நீரின் வெப்பநிலையும் அதிகரிக்க போது நீரை கொண்டிருக்கிற இந்த பாத்திரம் கலோரிமானின் வெப்பநிலையும் அதிகரிக்க போகுது. ஓகேவா? நீரின் வெப்பநிலையும் அதிகரிக்க போது நான் இரண்டையுமே சேர்த்தான் 80 பாய்சிக்கு வெப்பமாக்க போறேன். அதுக்கு அவனுக்கு சொன்ன தரவுகள் கலோரிமானின் வெப்ப கொள்ளவு சொல்றான், அதே டைம் நீரின் தன்வெப்ப கொள்ளவும் சொல்றான். சரி, இப்ப வாரன் கேள்விக்கு கலோரிமானி பெற்ற வெப்பம். எனக்கு தெரியும் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் நீரும் வெப்பத்தை வாங்குது, அதே டைம் கலோரிமானியும் வெப்பத்தை வாங்குது. ஆகவே கலோரிமானி பெற்ற வெப்பம் எனக்கு தேவை. நான் HMN MS டீட்டா பாதிக்கலாம் அல்லது HMN C டீட்டா பாதிக்கலாம். இங்க எனக்கு கலோரிமானி சம்பந்தப்பட்டு சொன்ன விஷயம் வெப்ப கொள்ளளவு. அப்ப வெப்ப கொள்ளளவு சம்பந்தப்படுற ஆன்சர் HMN C டீட்டா. சி எனக்கு தெரியும். டீட்டான்றது என்னது? வெப்பநிலை வித்தியாசம் தானே. 80ல இருந்து 30க்கு போகுது. அவை வெப்பநிலை வித்தியாசம் 50. அப்ப 400 தர 50 நீங்க ஆன்சரை கண்டுகொள்ளலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் சரி. அடுத்தது நீர் பெற்ற வெப்பம். நீர் பெற்ற வெப்பத்துக்கு என்ன ஈக்குவேஷன்? நேர போடலாம். HMN MS டீட்டா. அதை போட்டீங்கன்னு சொன்னா 42 கிலோ ஜூல்னு சொல்லி வருமா. அடுத்தது வழங்கப்பட்ட இவ்வளவு தொகுதியையும் நான் வழங்க வேணும் என்று சொன்னா, இவ்வளவு தொகுதியையும் நான் வெப்பமாக்க வேணும்னு சொன்னா, எவ்வளவு வெப்பத்தை வழங்க வேணும்னு சொன்னா, கலோரிமானி வெப்பமாக தேவையான வெப்பத்தை நான் தான் வழங்கணும், நீர் வெப்பமாக தேவையான வெப்பத்தை நான் தான் வழங்கணும். ஆகவே வழங்கப்பட்ட மொத்த வெப்பம் 82 ஜூல். இந்த ரெண்டையும் 42 சரி 62 ஜூல். அந்த ரெண்டையும் நீங்க கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா சரி. ஏன் ரெண்டுமே வெப்பமாக போகுது. அப்ப ரெண்டுக்கு நான் தான் வெப்பத்தை வழங்கணும். அடுத்தது 10 செகண்டில் இவ்வாறு வெப்பமாக்குவதாயின் பயன்படுத்தப்பட வேண்டிய வெப்பமாக்கியின் வலு. இப்ப கேள்வி என்னன்னு சொல்லினா பிள்ளைகள், இந்த 62 கிலோ ஜூல் என்ற வெப்பத்தை நீங்க 10 செகண்டுக்கு வழங்க வேணும். 62 கிலோ ஜூல் என்ற வெப்பத்தை 10 செகண்ட்ல வழங்க வேணும்னு சொன்னா பாவிக்க வேண்டிய வேல்யூ இவ்வளவும் சம்பந்தப்படுற ஈக்குவேஷன் வேல்யூ சமன் சக்தியின் நேரம். வலுதானே கேட்டவன். வேல்யூ சமன் சக்தி தெரியும். 42 தர 10 ஜூல். அல்லது நீங்க கிலோ ஜூல்ல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் உங்களுக்கு கிலோ வேட்ஸ்ல வரும். 42 கீழ் 10 செகண்ட். அப்ப 4 கிலோ வேட்ஸ் வருது. 62 6 கிலோ வேட்ஸ். சரி, நீர் மேலே கணித்த வெப்பமாக்கியை பயன்படுத்திய போது நீர் அடைந்த அதி உயர் வெப்பநிலை 80 பாகை. காரணம் என்ன? ஓகே, நீர் மேலே கணித்த வெப்பமாக்கியை பயன்படுத்திய போது நீர் அடைந்த அதி உயர் வெப்பநிலை 80 பாய்சி. இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னா, இதுல கொடுக்கப்பட்ட கேள்வியில ஓகே, இதுல கொடுக்கப்பட்ட கேள்வியில நாங்க இந்த 6வது பார்ட் கேள்வி லொஜிக்கா யோசிச்சோம்னு சொன்னா கேளாது பிள்ளைங்களா. சாரி, ஏன்னு சொன்னா நாங்க மேலே இன்னொரு எடுகோல் ஒன்று எடுத்துனாங்கன்னு சொன்னா கலோரிமானி சூழலுக்கு வெப்பத்தை இழக்கலைன்னு சொல்லி எடுத்துனாங்க. அப்ப என்ன மீனிங் அதுக்கு? நாங்க ஒரு வெப்பமாக்கியை வச்சு வழங்குற அவ்வளவு சக்தியும் என்ன செய்யணும்னு சொன்னா நீருக்கும் கலோரிமானிக்கு மட்டும்தான் போகுது. எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு தொகுதியின் வெப்பநிலையை அதிகரிக்கிறோம். அதிகரிச்சாலும் அந்த தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்கலைன்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா, நாங்க 100 வாட் வலுவுடைய ஒரு வெப்பமாக்கியை பயன்படுத்தி அந்த தொகுதியை வெப்பமாக்குறோம். அப்பவும் அந்த தொகுதியின் வெப்பநிலை அதிகரிக்கவில்லை என்று சொன்னா நாங்க வழங்குற வெப்பமும் அது சூழலுக்கு இழக்கிற வெப்பமுமே சமனா இருக்கு. ஓகே, ஸோ இப்படி நார்மலா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல எங்கேயாச்சும் ஒரு கேள்வி கேட்டான்னு சொன்னா அதுக்கு என்ன ரீசன்? ஏன் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு பிறகு அந்த வெப்பநிலை அதிகரிக்கவில்லை என்று சொன்னா நாம் வழங்குற வெப்பமும் சூழலுக்கு இழக்கப்படுற வெப்பமும் சமனா இருக்கு. அதான் ரீசனா இருக்கு. சரியா? ஆனா இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்கலாது. அப்படி கேட்டான்னு சொன்னா மேல வழங்கப்பட்ட வெப்பம்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அதுல சூழலுக்கு எவ்வளவு வெப்பம் விளக்கப்படுதோ அதையும் நான் தான் வழங்கியிருப்பேன். அதையும் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த பாட்டுல மட்டும் 6வது எழுதி விட்டுருங்க. சரியா? ஓகே, இந்த கேள்வி விளங்கினார்கள் எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி விளங்கினார்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே,
கலோரிமானியில் சிறிதளவு நீர் எடுக்கப்பட்டு 40 வாட்களுடைய வெப்பமாக்கினால் வெப்பமாக்கப்பட்ட போது தொகுதியின் வெப்பநிலை 60 பாய்சியில் மாறல. அப்ப சூழலுக்கான வெப்பநிலைப்பு இப்பதான் காய்ச்சினாங்க. அது 40 இருக்கு. நாங்க எவ்வளவு வெப்பத்தை கொடுக்குறோமோ அவ்வளவு சூழலுக்கு வெப்பமா இழக்கப்படுது. ரைட். ஓகே. 4வது கேள்வி நாங்க இதுக்கு முதல் பார்த்த அதே மாதிரி கேள்விதான். அதை நீங்களே வீட்டை செய்து பாருங்கள். 5வது கேள்வி ஒரு சும்மா உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிவிடுறேன். ஓகே, என்ன சொல்றாங்கன்னு சொன்ன 5வது கேள்வியில, ஒரு கலோரிமானியில் 30 பாய்சி வெப்பநிலையில் 400 கிலோகிராம் -1 கெல்வின் -1 தன்வெப்ப கொள்ளக்கூடிய திரவம் இருக்கு. ஓகே, ஒரு கலோரிமானிக்கல நான் பாத்திரமா எடுத்துக்கொள்றேன். அதுக்குள்ள ஒரு திரவம் இருக்காம் 400 கிராம். அது வெப்பநிலை 30 பாய்சி. அதுண்ட தன்வெப்ப கொள்ளவு சொல்றான். அதே மாதிரி இதுக்குள்ள 80 பாய்சியில இருக்கிற இன்னும் ஒரு திரவம் வந்து ஊத்தப்படுது. இதுக்குள்ள 80 பாய்சி வெப்பநிலையில இருக்கிற 2500 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 என்ற தன்வெப்ப கொள்ளவுடைய திரவம் வந்து ஊத்தப்பட்டா முதலாவது கேள்வி எங்கள்கிட்ட கேட்கிறான், கலவையின் வெப்பநிலையை 50 பாய்சிக்கு அதிகரிக்க எவ்வளவு திரவம் ஊத்தப்படும். ஓகே, நான் முதல்ல கேள்வியை யோசிக்கிறேன். 2 வெவ்வேறு வெப்பநிலைகளை உடைய இரு திரவத்தை நாங்க ஒன்றாக கலந்தோம்னு சொன்னா கடைசியில ஒரு மிக்சர் ஒன்று உருவாகும். ஓகே, கடைசியில ஒரு மிக்சர் ஒன்று உருவாகும். அந்த மிக்சருடைய மொத்த திணிவு என்னவா இருக்கும்னு சொன்னா ஆரம்பத்துல கலந்த 2 திரவத்தின் திணிவுகள கூட்டுத்தொகையா இருக்கும். எம் சக 400 இருக்கும். அதுண்ட வெப்பநில இந்த ரெண்டுலயும் கூறப்பட்ட 30 பாய்சிக்கும் 80 பாய்சிக்கும் இடைப்பட்ட ஒரு வெப்பநிலையா இருக்கும். ஏன்னு சொன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கல, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வெப்பநிலை. சோ இப்படி ஒரு நிகழ்வு தான் வந்து இங்க நிகழ போகுது. இப்ப எங்களை கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா, வெப்பநிலையை 50 பாய்சியால மாத்தணும்னு சொன்னா, அப்ப இந்த டீட்டா வந்து இப்ப எனக்கு 50 பாய்சியா போகுது. தொகுதியின் இறுதி வெப்பநிலை இப்ப எனக்கு 50 பாய்சியா போகுதுன்னு சொன்னா என்னன்றது வந்து என்ன கேட்ட கேள்வி. அப்ப இங்க என்ன நிகழுதுன்னு சொன்னா 30 பாய்சின்ற வெப்பநிலை 50 பாய்சிக்கு அதிகரிக்குது. அப்ப எனக்கு என்ன விளங்குது, முதலாவது தொகுதி இந்த 400 கிராம் தொகுதி ஒரு வெப்பத்தை வாங்குது. ஏன், ஒரு பொருளோட வெப்பநிலையை அதிகரிக்க வேணும்னு சொன்னா நான் கொஞ்சம் வெப்பத்தை வாங்க வேணும். அப்ப என்ன சொல்லிருந்தால 400 கிராம் திணிவு பெற்ற வெப்பம் அல்லது 400 கிராம் திரவம் பெற்ற வெப்பம், 400 கிராம் திரவம் பெற்ற வெப்பம் எதுக்கு சமனா இருக்கும்? ஏதோ ஒன்றுக்கு இப்ப ஒரு திணிவு பெற்ற ஒரு வெப்பத்தை வாங்குதுன்னு சொன்னா இன்னும் ஒன்று வந்து வெப்பத்தை இழக்க வேணும். அப்ப 400 கிராம் திணிவு வெப்பத்தை வாங்குதுன்னு சொன்னா அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 80 பாய்சியா இருக்கிறது 50 பாய்சியா மாறுது. அப்ப அங்க என்ன செய்யுது, வெப்பநிலை குறையுது. அப்ப அது வந்து வெப்பத்தை இழக்குது. ஆகவே எம் திணிவு இழந்த வெப்பம், எம் திணிவு இழந்த வெப்பம். விலங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே, ஸோ இப்படித்தான் வந்து யோசிப்போம். இது நம்ம வந்து இந்த கேள்வி ஈஸி கேள்வி, பட் எவ்வளவு பெரிய கஷ்டமான கேள்வி வந்தாலும் நாங்க இப்படித்தான் யோசிக்க வேணும்ன்றது ஞாபகம் தான். சரி, அப்ப 400 கிராம் திரவம் பெற்ற வெப்பத்துக்கு எவ்வளவு வரப்போகுது? 400 கிராம் திரவம் பெற்ற வெப்பம் எம்எஸ் டீட்டா தான் நான் மேல போறேன். எம் தெரியும் 400 கிராம். ஆகவே 400 தர 10⁻³ கிலோகிராம். தர எஸ் வந்து எனக்கு சொன்னவன் கேள்வியில 4000ஆம். வெப்பநிலை வித்தியாசம் வந்து 30 பாய்ஸ்ல இருந்து 50 பாய்ஸ் போது அவை 20 சமன் எம் திணிவு தான் நான் காண போறேன். எம் தெரியும், எஸ் வந்து சொல்றான் 2500. வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளவு? 80ல இருந்து 50க்கு போகுது, அவை 30 இருக்க போகுது. இதுல நீங்க எம் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா 0.425 கிலோகிராம் சொல்லி வருமா. இது கேட்ட பஸ் பாட்டு. அடுத்தது 200 கிராம் திரவம் ஊற்றப்பட்டால் கலவையின் வெப்பநிலை எவ்வாறு அதிகரிக்கும்? இப்ப இறுதி வெப்பநிலை எனக்கு சொல்லல, சரியா? இறுதி வெப்பநிலை எனக்கு சொல்லல, ஆரம்பத்தில இருந்த திணிவு எனக்கு சொல்றாங்க. ஆரம்பத்தில் திணிவு 200 கிராம். இப்பவும் வந்து எனக்கு தெரியும் அதே மாதிரி சம்பந்தம் தான் இருக்க போகுது. என்ன தொடர்பு? 400 கிராம் திரவம் வெப்பத்தை பெற எம் வெப்பத்தை இழக்குது. ஆனா இப்ப எனக்கு எம் என்று சொல்றான். அப்ப என்ன செய்ய போறீங்க? அதே எம் தானே, 400ல வர எம் மாற போறது இல்ல, எம் இன்டு எஸ் இன்டு டீட்டா. வெப்பநிலை வித்தியாசம் வந்து எங்களுக்கு தெரியாது. வெப்பநிலை வித்தியாசம் ஆரம்ப வெப்பநிலை வந்து எனக்கு தெரியும் எவ்வளவு? 30. இறுதி வெப்பநிலை டீட்டா. அப்ப டீட்டா -30 சமன் அங்கால வார 200 கிராம் திணிவில் அந்த வெப்பம் 3 தர எஸ் தெரியும் 2500 இன்டு வெப்பநிலை வித்தியாசம் 80 டீட்டா. நீங்க இதுல இருந்து டீட்டாவை கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா 41.9 பாய்ஸ் வரும். விலங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டு ரியாக்ட் பண்ணுங்க.
ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் நேரம் தரேன்னா, ஒரு 2 நிமிடங்கள் தாரேன். 6வது கேள்வியையும் யோசிங்க இதே மாதிரி. யோசிச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லுங்க. சரியா? 6வது ஒருத்தங்களை கேட்பேன். நீங்க எனக்கு ஆன்சரை மைக் ஒன் பண்ணி சொன்னாலும் சரி, மெசேஜா போட்டாலும் சரியா, 2 மினிட்ஸ் தரேன். 6வது கேள்வி எப்படி யோசிப்பீங்க? ஓகே, ரைட்டா? சரி. சரி, இந்த கேள்வி எப்படி யோசிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளக்கூடிய சம்மட்டின்னு சொன்னா ஒரு எறிகிற ஒரு பொருள். 200 கிராம் திணிவுடையது. இது 2 மீட்டர் உயரத்தில் இருந்து புவியீர்ப்பின்கள் சுயாதீனமாக விழுது. ஓகே, பூமியின் மேற்பரப்பில் இருந்து கீழே விழுதாம் சுயாதீனமா. அப்ப ஆரம்ப வேகம் 0. 2 மீட்டர் உயரத்துல இருந்து விழுது. விழுந்து 100 கிராம் திணிவும் 200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 தன்வெப்ப கொள்ளக்கூடிய திண்மம் ஒன்றுடன் மோதி ஓய்வடையுது. ஓகே, இப்ப ரெண்டும் மோதுது. 100 கிராமும் மோத போகுது, அதே மாதிரி 200 கிராமும் மோத போகுது. ரெண்டுமே ஒண்டா மோதுது. ஏனைய சக்தி இழப்பு எதுவும் இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா, மேலே இருந்து நீங்க எறியக்குள்ள கீழே வரைக்குள்ள ஒரு சக்தி மாற்றம் நிகழும். அந்த சக்தி அவ்வளவுமே ரெண்டும் மோதியக்குள்ள ஏற்பட்ட இது ஒரு சக்தியா மாறுதாம். திண்மத்தின் வெப்பநிலையை ஒரு பாகைசீனோடு அதிகரிப்பதற்கு எத்தனை தடவைகள் இவ்வாறு விளைவிடுதல் வரும்? ஓகே, இப்ப என்ன எங்க கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, சரியா? இங்க கேட்கிற கேள்விய வடிவா பாருங்க. மேலே இருந்து ஒரு பொருளை நீங்க கீழே விடுறீங்க. ஓகே, அந்த பொருள் கீழே வரைக்குள்ள ஒரு சக்தி மாற்றம் நிகழும். மேலே நிக்கக்குள்ள எம்ஜிஹெச் என்ற சக்தி இருக்கும். கீழே வரைக்குள்ள 100 கிராம் தண்ணி ½ mv² என்ற சக்தியா மாறும். ஆனா எனக்கு தெரியும் எம்ஜிஹெச்சும் ½ mv² சமனா இருக்கும். ஏன்டா வேற எந்த சக்தி இழப்பும் இல்லையா? சரியா? இப்ப கேள்வி சம்மட்டியும் அதே மாதிரி 100 கிராம் திணிவும் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா மோதி ஓய்வடையுது. அப்ப நீங்க மேலே இருந்து எறியக்குள்ள வந்த சக்தி எல்லாம் இப்ப என்னவா மாறிட்டுதுன்னு சொன்னா, அந்த திண்மத்தின் வெப்பநிலையை அதிகரிக்கிறதுக்கு தேவைப்படுற சக்தியா மாறிட்டுது. ஓமா, திண்மத்தின் வெப்பநிலையை ஒரு பாய்சிக்கலால அதிகரிக்கிறதுக்கு தேவைப்பட்ட வெப்பமா மாறிட்டுது. அதாவது எம்ஜிஹெச் என்ற சக்தி எம்எஸ் தீட்டா என்ற சக்தியா மாறிட்டுது. விலங்கின கவுண்டருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. விலங்கின கவுண்டருக்கா ரியாக்ட் பண்ணுங்க. இங்கேயும் ஒரு சக்தி மாற்றம் தான் நிகழுது. ஆனா என்னன்னு சொன்னா ஒருக்கா போடைக்குள்ள இந்த எம்ஜிஹெச் என்ற சக்தி எம்எஸ் தீட்டாவா மாறுறதுக்கு காணாது. அப்ப எம்ஜிஹெச் என்ற எத்தனை மடங்கு சக்தி வந்தா எம்எஸ் தீட்டாவா மாறும் உங்களை கேட்ட கேள்வி. இப்போ உங்களோட நோக்கம் இந்த எண்ணை காண வேண்டியது. இந்த எண்ணை காண வேண்டியது. ஓகே, அப்ப என்ன செய்யலாம்? எனக்கு எண் தான் கேட்டுகள் எத்தனை தரம் மோத போகுது. எனக்கு எம்ஜிஹெச்ல மேலே இருந்து என்னத்தை நாங்க கீழே போடுறோம்னு சொன்னா சம்மட்டியை போடுறோம். சம்மட்டின திணிவு 200 கிராம். அதனால் கிலோகிராம் மாதிரி 10 செய்ய முடியும். ஜி 10,
H வந்து 2 மீட்டர் சமன் எதுண்ட வெப்பநிலை அதிகரிக்குதுன்னு சொன்னா 100 கிராம் திணிவை உடைய அந்த பொருளோட வெப்பநிலை தர எஸ் என்னது தன்வெப்ப கொள்ளளவு இதுக்கு சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். எஸ் 200. ஓகே ஓகே பிள்ளை, நான் ஒரு மிஸ்டேக் விட்டுறீங்க. இங்க இன்னும் ஒரு விஷயம் சொல்றான், புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளவுடைய சம்மட்டி. அப்ப இங்க சம்மட்டின்ற வெப்பநிலை அதிகரிக்கல, என்னது வெப்பநிலை மட்டும் வந்து அதிகரிக்குது, அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. அப்ப இங்க அதிகரிக்கிற வெப்பநிலை 100 கிராம் திணிவிட வெப்பநிலை மட்டும்தான் அதிகரிக்குது. அப்ப இங்க 100 கிராம் மட்டும் போட்டா காணும், அங்கால சக போட்டு 200 கிராம் போட தேவையில்லை. அதையும் விளங்கிக் கொள்ளுங்க. சரியா? ஓகே. 100 கிராம் தர 200 தர 10 இன்று வெப்பநிலை வித்தியாசம் 1. இதை நீங்க சொல்லி என்ன கண்டீங்கன்னு சொன்னா N5 வரும். அப்ப எத்தனை தரம் நீங்க அந்த பொருளை மேலேருந்து கீழே 200 கிராம் பொருளுக்கு மேல போட்டீங்கன்னு சொன்னா எம்எஸ் டீட்டா என்ற வெப்பம் வருமென்றா உங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி. விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுங்கக்கா. விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது, ஒரேடியா நீங்க இந்த வெப்பத்தை அதிகரிக்க வேணும்னு சொன்னா எவ்வளவு உயரத்தில் இருந்து விளைவிடப்பட வேணும்? ஒரே தடவையில் இவ்வாறு அதிகரிப்பதற்கு எவ்வளவு உயரத்தில இருந்து? அப்போ ஒரேடியா நீங்க வெப்பநிலை கூட்ட வேணும்னு சொன்னா mgh இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டீட்டான்ற ஒன்று மட்டும் வரும். எண் இல்லை. இப்ப அப்ப இந்த mgh எம்எஸ் டீட்டாவா நேரம் மாற வேணும் என்று சொன்னா எம்எஸ் டீட்டா அதேதான், அது மாற போறது இல்ல. இந்த எம்எஸ் டீட்டா தான் அந்த எம்எஸ் டீட்டா, அது மாற போறது இல்ல. ஆனா இங்க மாற போறது எச் மட்டும். அப்ப நீங்க இதுல இருந்து எச் எழுவாய் மாத்தினீங்கன்னு சொன்னா எச் வந்து 10 மீட்டர் சொல்லி வரும். சரியா? இவ்வளவும் விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஆஹ் இந்த கேள்வி, இதுக்கு முதல்ல நான் விளங்கப்படுத்தின கேள்வி எல்லாம் விளங்கிட்டு இருந்தால் ரியாக்ட் பண்ணுங்க. ஜக்கல். சரி, ஓகே. இது எல்லாருக்கும் விளங்கினதுனால நான் என்ன செய்யறேன் அடுத்தது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நிலைமாற்றம் என்ற பாடத்தின் ஐடியா வந்து வந்திருக்கும் நினைக்கிறேன். நான் இதுல நிலைமாற்றம் சம்பந்தப்பட்ட எந்த எம்சிக்யூவும் வரல நினைக்கிறேன், எந்த கேள்வியும் இல்லை. இப்போதைக்கு வந்து ஃபுல்லா வந்து சக்தி பரிமாற்றம் பற்றி தான். ஸோ நாங்கள் ரிவிஷன்ல வந்த சில கேள்விகளை உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு நான் மிச்சத்தை இப்போ விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே ஓகே. இதுல வந்து நான் லாஸ்டா என்ன சொன்னேன்னு சொன்னா, கடைசியா என்ன பார்ட் சொன்னேன்னு சொன்னா, இப்ப உங்கள்ட்ட கடைசியா கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு சொன்னா எம்எஸ் டீட்டா என்ற அவ்வளவு வெப்பமும், அதாவது இந்த 100 தர 10 தர 200 தர 10 வராதிங்க, சாரி, 200 மட்டும்தானா, 10 இல்ல, 200 தர ஒன்று, இந்த இவ்வளவு வெப்பமும் பிள்ளை. சரியா? இதை சுருக்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். சரியா? இதை சுருக்க வாரதான் எம்எஸ் டீட்டா. இந்த எம்எஸ் டீட்டாவை நீங்க மேலே இருந்து 5 தரம் எறியாம ஒருக்கா மட்டும் நீங்க கீழே எறிஞ்சு இந்த எம்எஸ் டீட்டான்ற வெப்பம் வர வேணும் என்று சொன்னா எவ்வளவு உயரத்தில இருந்து நீங்க எறிய வேணும்? அதான் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. விஷயம் விளங்குதா? நீங்க எவ்வளவு உயரத்தில இருந்து எறிய வேணும்? நீங்க 5 தரம் எல்லாமே இப்ப எறிய இயலாது, ஒரே ஒருக்கா தான் எறிய வேணும் என்று சொன்னா அந்த 5 தரம் நீங்க எறிஞ்சா வரக்கூடிய சக்திய ஒரேடியா எறிஞ்சா எவ்வளவு உயரத்தில இருந்து நீங்க எறியப்பட வேணும்? அப்ப இந்த எம்எஸ் டீட்டான்றது வந்து ஒரேடியா வழங்கப்பட வேண்டிய வெப்பமா இருக்கணும். அப்ப எம்எஸ் டீட்டா எம்ஜிஹெச்சுக்கு சமனா இருக்கணும்னு சொன்னான். அவ்வளவுதான். விளங்கிட்டதா இப்ப? ஓகே, ரைட். ஸோ நாங்க இப்ப அடுத்ததா பாஸ்ட் பிறகு போவோம். ஸோ நான் இந்த எஸ்ஐ கேள்வியை விளங்கப்படுத்திட்டு பிறகு எம்சிக்கு வரேன். இந்த எஸ்ஐ கேள்வி ஒரு விளங்கப்படுத்த எல்லாம் அதிகம் விளங்கிற பண்ணிக்கிறேன். அதனால இதை கேள்வி வீட்டை வாசிச்சு பார்த்தாக்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. நான் நேற்றைக்கு இரவே அனுப்பிட்டேன் நினைக்கிறேன். இதை வீட்டை வாசிச்சு பார்த்தாக்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே ஓகே, குட். சரி.
ஓகே, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மின்கேத்தல் உருவில் காணப்படுகின்றவாறு 0.8 கிலோகிராம் நீரை 20 பாய்ச்சியில் வச்சு கொண்டிருக்கு. ஸோ பிள்ளைகள் நான் நேற்று சொன்ன மாதிரி எஸ்ஏல முக்கியமான விஷயம், நீங்க கேள்வியை வாசிச்சு எப்படியாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி விளங்கிக் கொள்ளுங்கவா. எஸ்ஏ கேள்வி விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அங்கால கேள்வி ஃபுல்லா ஈஸியா இருக்கு. 0.8 கிலோகிராம் நீரை 20 பாய்ச்சியில் வச்சிருக்கு. ஓகே, இதுக்குள்ள நீர் நிக்குது, அதுல திணிவு 0.8 கிலோகிராம், அது 20 பாய்ச்சில இருக்குதாம். இக்கேத்திலை ஒருவர் ஆழியிட்டு நீரை கொதிக்க விடுகிறார். ஓகே, இந்த கேத்திலைக்கு இப்ப வெப்பம் வழங்கப்படுது. என்ன விதத்துல வழங்கப்படுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, இப்ப வெப்பம் வழங்கப்படுது, எனினும் அவர் உரிய நேரத்தில் கேத்தலை நிற்பாட்ட மறந்துள்ளார். இறுதியில் அவர் கேத்தலை நிப்பாட்டிய போது கேத்தலில் 100 பாய்ச்சீனம் கொதிக்கும் வெப்பநிலையில் 50% நீர் மாத்திரம் எஞ்சியிருக்க காணப்பட்டது. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல தொகுதி இருந்ததை விட, சரியா, இருந்ததை விட்டுட்டு இவரது சூச்சை நிப்பாட்ட மறந்ததால கடைசியா இருக்கிற தொகுதியில அரவாசி திணிவு, அந்த 0.4 கிலோகிராம் என்ற திணிவு 100 பாய்சி என்ற கொதிநிலையில இருக்குது, அதாவது ஆவியா இருக்கு. அப்ப அப்ப இங்க இருந்து எங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு நேரத்துக்கும் இடப்பட்ட நேரத்துல இங்கே ஒரு வெப்பம் ஒன்று பரிமாறப்பட்டிருக்கு. ஓகேயா, எங்க இருந்து? கரண்ட்ல இருந்து ஒரு வெப்பம் வந்திருக்கு. அந்த வெப்பத்துல என்னால இதுவரைக்கும் சொன்ன தரவை பயன்படுத்தி இந்த நீரை வெப்பமாக்குறதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்பட்டிருக்கும் என்றதை என்னால சொல்லலாம். எப்படி? முதல் ஸ்டெப் என்ன நடந்திருக்கும்? இங்க 20 பாய்சி நீர் வந்து முதல்ல 100 பாய்சி நீரா மாறி இருக்கும். அதுக்கு எனக்கு எம்எஸ் டீட்டான்ற வெப்பம் வந்து தேவைப்பட்டிருக்கும். பிறகு 100 பாய்சி நீர் வந்து என்னவா மாறி இருக்கும்னு சொன்னா 100 பாய்சி ஆவியா மாறி இருக்கு. அதுட அரைவாசி திணிவு ஆகவே M/2L என்ற அளவு வெப்பம் தேவைப்பட்டிருக்கும். அப்ப முதல் ஸ்டேட்ல இருந்து இரண்டாவது ஸ்டேட்டுக்கு போய்க்குள்ள எனக்கு எம்எஸ் டீட்டா பிளஸ் M/2L என்ற அளவு வெப்பம் தேவைப்பட்டிருக்கும். ஓகேயா, சொல்லிட்டு H ஆனது 2025 வாட்ஸ் என வீதப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, நாங்க இந்த ஹீட்டரை வெப்பமாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற வலு வந்து சொல்றாங்க 2025 வாட்ஸா. வெப்பமாக்கும் செயல்முறையின் போது வெப்பமாக்கியால் உண்டாக்கப்படும் வெப்பத்தில் 80% மாத்திரம் தானே நீரை வெப்பமாக பயன்படுத்தப்படுது. ஓகே, என்ன சொல்றான்? வெப்பமாக்கியால உண்டாக்கப்படுற வெப்பத்தில், நீங்க பாருங்க, வெப்பமாக்கியால் உண்டாக்கப்படும் வெப்பம், சரியா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வலு வந்து 2025 ஜூல் வாட்ஸ் சொன்னா அதுக்கு என்ன மீனிங்னு சொன்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் 2025 ஜூல் தேவைப்படுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 2025 ஜூல் உற்பத்தி செய்யப்பட்டாலும் அந்த சக்தியின் 80% தான் நீரை வெப்பமாகறதுக்கு பயன்படுத்தப்படுது. ஓகே, அப்போ 80 தர 2025 100 தான் வந்து நீரை வெப்பமாக்க பயன்படுத்தப்படுற வெப்பம். அதை நான் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி இப்ப சொல்றேன் பாருங்க. என்ன சொல்லுவேன்? நீரை வெப்பமாக்குறதுக்கு எனக்கு 80% சக்தி தானா வேணும். அப்ப என்னால சொல்லேலும் என்னது? நீரை வெப்பமாக்க தேவைப்பட்ட வெப்பம் தான் எம்எஸ் டீட்டா பிளஸ் M/2L. இவ்வளவு வெப்பமும் வந்து 80% இருக்கும். ஓகே, ஏன் 80% தான் நீரை வெப்பமாக்குறதுக்கு பாதிக்கப்படுது. அப்போ 80% வெப்பம் என்னன்னு சொல்லி கேட்டா எம்எஸ் டீட்டா பிளஸ் M/2L இருக்கும். அப்ப என்னால சொல்லேலும் வெப்பமாகி உற்பத்தி செய்த சக்தி என்னன்னு சொல்லி யாராச்சும் கேட்டா என்னால சொல்லேலும் 80% வெப்பம் தான் எம்எஸ் டீட்டா பிளஸ் M/2 என்று எல்லாம் இருக்க போது. ஆக 100% தான் என்னவா இருக்கும்னு சொன்னா இந்த வெப்பமாய் உற்பத்தி செய்யப்பட்ட சக்தி. அப்ப இந்த விஷயத்தை தான் அவன் அந்த 80% என்றால சொல்ல வரான். இவ்வளவும் விலங்கினாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. நான் இப்ப கதைச்சு இவ்வளவு விஷயமும் விலங்கினாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க. நான் இப்ப கதைச்சு இவ்வளவு விஷயமும் விலங்கினாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, சரியா? ஸோ இவ்வளவும் வந்து நான் கேள்வியை வாசிக்கக்குள்ள எனக்கு விளங்கின விஷயமா, இவ்வளவும் அவன் கேள்வியில சொல்லப்பட்ட விஷயத்தை நான் வாசிக்கக்குள்ள எனக்கு விளங்கின விஷயம் தான் இவ்வளவு விஷயம். சரி, இனி நான் கேள்விக்கு வரேன். 2025 கிலோகிராம் நீரை 20 பாய்ச்சியில் வச்சு கொண்டிருக்கு. 20 பாய்ச்சியில் நீரை 20 பாய்ச்சியில் 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 20 பாய்
ஏ பார்த்து இப்படித்தான் நீங்களும் கேள்வி வாசிச்சு செய்யணுமா? கேள்வியில சொல்லப்பட்ட விஷயம் எல்லாம் எனக்கு விளங்கிட்டா அங்கால எனக்கு கேள்வி ஈஸியா இருக்கும். கேத்தல் நிறுத்தப்படுவதற்கு முன்பாக வெப்பமாக்கியினால் உண்டாகப்படும் வெப்பத்தின் அளவு. கேத்தல் நிப்பாட்ட முதல் வெப்பமாக்கியால் உற்பத்தியாக்கப்படுற வெப்பம். அப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி எச்சுன்றது வந்து இந்த சக்தியை கேள்வியா கேட்டிருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு அது? வெப்பமாக்கியால் உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பம். அப்ப இந்த வெப்பமாக்கியால் உற்பத்தி செய்யப்பட்ட வெப்பத்தை நான் எப்படி காண இயலும் என்று சொன்னா, எனக்கு நீரை வெப்பமாக்க தேவையான வெப்பம் எனக்கு தெரியும். அப்படி நீரை வெப்பமாக்க தேவைப்பட்ட வெப்பம். ஸ்டெப்ஸ் வந்து நீங்க எஸ்ன்றதால வெளிக்காட்ட வேணுமா? வெப்பமாக்க தேவைப்பட்ட வெப்பம். நீரை வெப்பமாக தேவைப்பட்ட வெப்பம் வந்து எம்எஸ் தீட்டா பிளஸ் M/2 எல்லாம் இருக்கு. அப்ப இதை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா எம் எனக்கு தெரியும், எவ்வளவு கேள்வியிலேயே சொல்லியிருந்தோம் நினைக்கிறேன். திணிவு வந்து 0.8 கிலோகிராம். நீர் வந்து 4200. வெப்பநிலை வித்தியாசம் வந்து 100 பாய்சில இருந்து 20க்கு போகுது. பிளஸ் M/12. M/2னா 0.4 கிலோகிராம். என்ன செய்யுது? ஆவியாகுது. அப்ப கேள்வியில ஆவியாதல் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். ஓகே, ஆவியாதல் சொல்லி இருக்க வேணும். கீழே சொல்றான் 10 10 ஸோ இதை சுருக்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதை சுருக்க உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த வெப்பம் என்னன்னு சொன்னா நீரை வெப்பமாக்க தேவைப்பட்ட வெப்பம். ஆனா இப்ப என்ன கேட்ட கேள்வி நீரை வெப்பமாக்க தேவைப்பட்ட வெப்பம் இல்ல. என்ன கேட்டவன் கேத்தலினால் உண்டாக்கப்படும் அந்த வெப்பமாக்கியால் உண்டாக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு. அப்ப நான் நேரிய சொல்லலாம், நான் நீரை வெப்பமாக்க தேவைப்பட்ட வெப்பத்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா வெப்பமானியால் உண்டாக்கப்பட்ட வெப்பம். வெப்பமானியால் உண்டாக்கப்பட்ட வெப்பம் எப்படி? 80% தான் இந்த வெப்பமானது எக்ஸ்டெண்ட் வச்சுன்னு சொன்னா 80. அவை 100% என்ன வெப்பமோ அதுதான் வெப்பமானியால் உண்டாகப்பட்ட வெப்பமா இருக்கும். விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. விலங்கினங்கள் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஸோ நீங்க இதை சுருக்கி பாருங்க வீட்டை ஆறுதலா. இல்லை நான் ஸ்கீமை பார்த்து ஆன்சர் சொல்றேன்னாலும் சொல்றேன். ஓகே, நீர்னால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் 1169 கிலோ ஜூல். இந்த எக்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொன்னா 1169 கிலோ ஜூலா, 1169 கிலோ ஜூல். அது கண்டிங்கன்னு சொன்னா வெப்பமணியால உறிஞ்சப்பட்ட வெப்பம் வந்து என்ன வருதுன்னு சொன்னா 1.41 தர 16. 1.46 தர 16. சரியா? 1.46 தர 16 ஜூல். ஸோ நீங்க இதை சுருக்கிற வேலை எல்லாத்தையும் வீட்டை பாருங்க. இங்க எதுவும் சுருக்க போறது இல்லை. சரி, ஏ பாட் சரி. அடுத்த கேள்வி பார்ப்போம். என்ன சொல்றாங்கன்னு சொன்னா எவ்வளவு நேரத்திற்கு கேத்தில் ஆளியிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கும். ஓகே, சரி. எவ்வளவு நேரத்துக்கு கேத்தில் ஆளியிடப்பட்ட நிலையில் என்னால சொல்லிலும் ஆளியிடப்பட்ட அவ்வளவு நேரத்திலேயும் உண்டாக்கப்படுற வெப்பம் இது. விளங்குதா? 1.46 தர 16 ஜூல் என்ற வெப்பத்தை கேத்தில் ஆளியிடப்பட்ட அவ்வளவு நேரத்திலேயும் வெப்பமானி உண்டாக்குற வெப்பம். வெப்பமானியால உண்டாக்கப்படுற வெப்பம். ஆனா எனக்கு தெரியும் வெப்பமானி ஒவ்வொரு செகண்டுக்கும் உண்டாக்கப்படுற வெப்பம் கேள்வி சொல்றான் வலுவென்று சொல்லி 2025 வாட்ஸ். அப்ப என்னால சொல்லேனும் சக்தி சமன் வலுதர நேரம். வெப்பமானியால உண்டாக்கப்பட்ட மொத்த வெப்பம் எனக்கு தெரியும் 1.4 தர 16. அதே மாதிரி வெப்பமானியால ஒவ்வொரு செகண்டுக்கும் உண்டாக்கப்படுற வெப்பம் எனக்கு தெரியும் 2025. அவை நேரத்தை காணலாம். நேரம் செகண்ட் பார்ட். விலங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஸோ இதை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா இதுக்கு விட 12 நிமிடம் சொல்லி வருது. 12 நிமிடம். விளங்குதா? இந்த கேள்வி விலங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. ரைட். இந்த கேள்வி செய்யறதுக்கு வந்து இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கேள்விக்கு மட்டுமே சொல்லிட்டு போறேன். என்னன்னு சொன்னா நீங்க
நீங்க வெப்பமானியால் உண்டாக்கப்பட்ட வெப்பத்தை வச்சு நான் இந்த கேள்வி செய்தனால் அதே மாதிரி நீரை வெப்பமாக்குறதுக்கு தேவைப்பட்ட மொத்த வெப்பமும் எனக்கு தெரியும் 1169 ஜூல். அதே மாதிரி அதே மாதிரி நீரை வெப்பமாக்குறதுக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் தேவைப்பட்ட சக்தியும் எனக்கு தெரியும். எப்படி எப்படி எனக்கு வெப்பமணியால வழங்கப்படுற வேல்யூ ஒவ்வொரு செகண்டுக்கும் 2025 ஜூல். அதுண்ட 80% தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் நீருக்கு வழங்கப்படுற வெப்பம். அப்ப இங்க எனக்கு சக்தி தெரியும், வேல்யூ தெரியும், நேரத்தை காணலாம். எப்படி HMN பி இன்டு டி. H எவ்வளவு? இது 1169 தர 10 வேல்யூ எவ்வளவு? 80/100 தர 2025 தர நேரம். இங்க நீங்க நேரத்தை காணலாம். இது ஒரு மெத்தட். நீங்க ஏதோ ஒரு மாதிரி காணலாம். ஆனா உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா நீங்க நீரை பற்றி கதைச்சீங்கன்னு சொன்னா நீரை பற்றின எல்லா தரவும் தேவை. நீருக்கு வழங்கப்பட்ட வெப்பம், நீருக்கான வேலை, நீரை வெப்பமாக தேவைப்பட்ட வேலை. அதே மாதிரி நீங்க வெப்பமானியை பற்றி கதைச்சீங்கன்னு சொன்னா வெப்பமானியை பற்றின தேவை, வெப்பமானியால் உற்பத்தியாக்கப்பட்ட சக்தி, வெப்பமான வேலை. இது இருந்தது. அடுத்த பார்ட், தேர்ட் பார்ட். கொதிக்கும் நீர் எவ்விதத்தில் ஆவியாகி இருக்கும்? உமது விடையை கிலோகிராம் பெர் செகண்டில் தருக. கொதிக்கும் நீர் எவ்விதத்தில் ஆவியாகி இருக்கு? ஓகே, எனக்கு தெரியும் இதுக்கு நிக்கிற 0.4 கிலோகிராம் என்ற நீர் வந்து ஆவியாக போகுது மேல. சரியா? 0.4 கிலோகிராம் நீர் வந்து ஆவியாக போகுது மேல. அது என்ன விதத்தில் ஆவியா இருக்கும்னு சொல்லி கேள்வி கேட்கிறான்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் M/T என்றது வந்து என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளவு துணிவு ஆவியா இருக்கும்? M/T என்னன்றது என்கிட்ட கேள்வியா கேட்டுக்கொண்டான். எனக்கு M/T தேவை என்று சொன்னா உங்களுக்கு நேர கொள்ளையிலும் ஆவியாகிறதுக்கு தேவைப்பட்ட வெப்பத்துக்கான ஈக்குவேஷன் என்னென்று இருக்குது? HMN/mL. ஓகே, அந்த வெப்பத்தை என்னால P இன்டு டி என்று ஏற்கனவே எழுதியலும். வலுதரன் ஏதான வெப்பம். இதுல என்ன கேட்டுகளி? M/T தானே. அப்ப தேவையானது P இன் கீழ் L என்னன்றது எனக்கு இப்ப தேவையான கேள்வி. P இன் கீழ் எல் வந்து எனக்கு நேரையே தெரியும் பிள்ளைகள். ஆவியாதலின் தன்மறை வெப்பம் அது கேள்வியிலேயே சொல்றான். அது இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு தேவையானது வலு. வலுவண்டா என்னது? மீன்ஸ் வலுவண்டா இங்கே என்ன வலு? வெப்பமானியால் உற்பத்தியாக்கப்பட்ட வலுவா அல்லது நீரை ஆவியாரத்துக்கு தேவைப்பட்ட வலுவா என்றால் எங்க அடுத்த பிரச்சனை. ஓகே, அல்லது நீங்க இப்படி கண்டுங்கலாம். அல்லது அல்லது இன்னும் ஒரு வழி இருக்குது. மொத்த இந்த தேவைக்குமே தேவைப்பட்ட நேரம் 12 நிமிடம். அதுல எனக்கு ஆவியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும் என்றது என்னால காணலும். MS தீட்டா பிளஸ் MLக்கு தான் 12 நிமிடம் தேவைன்னு சொன்னா MLக்கு மட்டும் எவ்வளவு நேரம் தேவைப்பட்டிருக்கும் என்னால நேரத்தை காணலும். ஸோ நேரத்தை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா நேரையே M தெரியும் 0.4 கிலோகிராம், T தெரியும், கொண்டே போட ஆன்சர் வரும். விலங்கினர்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. விலங்கினர்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த ரெண்டு மெத்தட் நான் கதைச்சதும் விலங்கினர்கள் ரியாக்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, ஸோ நான் வந்து ஏதோ ஒரு மெத்தடுக்குள்ளால போறேன். சரி, நான் என்ன செய்யறேன்? வலுவின் கீழ் நேரத்துக்கால போறேன். ஏன்னு சொன்னா எனக்கு M/L காண்ற சுருக்கள் கொஞ்சம் வேலையா நான் போறேன். ஸோ இங்க வலு வந்து என்னன்னு சொன்னா எனக்கு தேவை வந்து நீர் எவ்விதத்தில் ஆவியா இருக்கும்னு சொன்னா நீருக்கு வழங்கப்பட்ட வலு தான் எனக்கு தேவை. நீருக்கு வழங்கப்பட்ட வலு எவ்வளவு? 80%. அதானே பார்த்தோம் நாங்க. 80% நீருக்கு வழங்கப்பட்ட வலு. அதன் கீழ் உருகலின் தன்மறை வெப்பம். உருக போகுது, அதுக்கு தேவைப்பட்ட வெப்பம் என்ன வரைக்கும் போகுதுன்னு சொன்னா 2.25 தர 16 என்று சொல்லி வரும். இதை நீங்க சுருக்க வர்ற விடதான் HMN/mL இருக்கும். சாரி, M/T இருக்கும். அதை நீங்க கண்டிங்கன்னு சொன்னா நான் நினைக்கிறேன் 7.2 தர 10 வருது. சுருக்கி பாருங்க, இது வரும் 7.2 தர 10 கிலோகிராம் செகண்ட் மைனஸ் சொல்லி வரும். அடுத்த கேள்வி, 4வது பார்ட். கேத்தில் உள்ள நீராவி ஒரு லட்சிய வாயுவாக நடந்து கொள்ளும் என கொண்டு அதன் அடர்த்தி ரோவுக்கான கோவையை, ஓகே இது வந்து வாயுக்கள்ல வருது, பட் இது வெள்ளிக்கொள்ளிலும். சரியா? அடர்த்திக்கான கோவையை காண்டாம். ஸோ லட்சிய வாயுவாக நடந்து கொள்ளும் என்று சொன்னா உங்களுக்கு வாயுக்களோட பேசிக் சமன்பாடு P சமன் nRT. சரியா? இதுல இருந்து அடர்த்தியை காணவனும் எனக்கு அடர்த்திக்கான ஈக்குவேஷன் தெரியும். அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு.
அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப நான் ஏதோ ஒன்று செஞ்சு இங்க திணிவை கொண்டு வர வேணுமே. எனக்கு இங்க ஏற்கனவே கனவளவு இருக்கு. ஸோ நான் இப்ப என்ன செய்ய வேணும்? திணிவை கொண்டு வர வேணும். ஆனா எனக்கு தெரியும் மூல திணிவின் கீழ் மோல மாஸ் என்று எழுதிக் கொள்ள இயலும். அப்ப என்ன செய்ய போறேன்? பிவி சமன் மூல திணிவின் கீழ் மோல மாஸ் இன்டு ஆர்டி. அப்ப எம்/வியை எல்வாய் மாத்தினு சொன்னா அங்கால எம்பி ஓவர் ஆர்டி வரும். அப்ப உங்கள்ட்ட கேட்ட அடர்த்தின்ற சமன்பாடு இதைத்தான் கேட்டிருக்கான். இது நேர நோட்ஸாவே இருக்கு. ஸோ எனக்கு என்ன கேட்டுவன்? எப்படி நான் யோசிச்சான்? அடர்த்தி தேவை, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. எனக்கு கேள்வியில இந்த ஈக்குவேஷன்ல கனவளவு இருக்குது. ஸோ நான் எப்படியாவது திணிவை உள்ள எடுத்துக்கொண்டு வர வேணும். ஆனா எனக்கு தெரியும் மூல திணிவின் கீழ் மோல மாஸ் என்று எழுதி கொள்ள இயலும். சரியா? திணிவின் கீழ் மூலர் திணிவு என்று எழுதி கொள்ள இயலும். அதை வச்சு நான் அடர்த்தியை கண்டான். இவ்வளவும் விளங்கினாக்கள் ஒரு கரையாத் பண்ணுங்க எனக்கு. இவ்வளவும் விளங்கினாக்கள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே, அடுத்த பார்ட். கேத்தலின் மூக்கு எஸ் ஆனது குறுக்குவெட்டு பரப்பளவு. கேத்தலின் மூக்கு நாங்க மேலேயே படத்துல பார்த்தனாங்க. அது இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு 3.73 தர 10⁴ மீட்டர் ஸ்கொயர். மேற்குறித்த மூன்றின் முடிவையும் மேலே 4 பெறப்பட்ட கோவையையும் பயன்படுத்தி நாங்க 3 எடுத்த முடிவு என்னது? ஒவ்வொரு செகண்டுக்கும் வெளியில போற வெப்பத்தின் அளவு எடுத்துனாங்க. M/T 7/2 தர 10⁴. அதே மாதிரி 4வது பாட்டுல ரோ சமன் MP ஓவர் RT என்றதையும் கண்டுபிடிச்சினாங்க. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி கேத்தலின் மூக்கிலிருந்து தப்பிச் சென்ற நீராவின் கதிவியை கணிக்க. ஓகே, கேத்தலின் மூக்கில இருந்து தப்பிச் சென்ற கதியை கணிக்கட்டாம். நீங்க இப்ப என்ன செய்ய வேணும்? இப்ப நாங்க இந்த கேள்வி எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னா, இந்த ரெண்டையும் நீங்க லிங்க் பண்ணி எப்படியோ வேகம் அல்லது கதி என்றதை உள்ள கொண்டு வருவணும். அவன் M/T-யையும் ரோவையும் நீங்க எப்படியோ கனெக்ட் பண்ணி கதிய உள்ள கொண்டு வருவணும். இதான் வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை. இப்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த 2 ஈக்குவேஷனும் எப்படியாச்சும் சேர்த்து நீங்க உள்ள கதியை கொண்டு வருவணும். விலகி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. விலகி நகல் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆனா எனக்கு இப்ப தெரியும் எப்படி இந்த கதியை கொண்டு வரலாம்னு சொன்னா M is equal to M/T இருக்கு. நாங்க மெக்கானிக்ஸ்ல ஒரு விஷயம் படிச்சிருப்போம். M/T என்றது வந்து AVDக்கு சமனா இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? M/T AVDக்கு சமனா இருக்கும்னு சொல்லி மெக்கானிக்ஸ்ல நாங்க படிச்சிருப்போம். சரியா? அதை வச்சுட்டு நாங்க எதுவும் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். M/Tக்கு பதிலாக நாங்க இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா ABD சமன் சொல்லிலும் 7/2 தர 10⁴. ரைட்டா? ஏ எனக்கு சொல்லியிருக்கலாம் கேள்வியில, அது பிரச்சனை இல்லை. வேகம் என்ன கேட்ட கேள்வி, அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. டி என்றது அடர்த்தி. அடர்த்திக்கான கோவையை தான் அவன் முதல் பாடல காண சொல்லி கேட்டுவான். ஸோ நான் நேரான சொல்லி போறேன். 3.73 தர 10⁴. வேகம்தான் கேள்வி. அடர்த்தி இருக்கு. அடர்த்திக்கான கோவை MP ஓவர் RT. M என்றது வந்து மோலர் திணிவு. அது 0.018 கேள்வியில சொல்றான். அமுக்கம் வந்து எனக்கு தெரியாது. கேள்வி சொல்றான் 15. கீழே R சொல்றான் எனக்கு. R வந்து 8.3 தர வெப்பல்ல சொல்றான் எனக்கு. வெப்பல்ல வந்து என்ன வெப்பநிலையில் இதெல்லாம் நிகழுதுன்னு சொன்னா சாரி 100 பாய்ஸ் தானே. அப்ப 373 கெல்வின். இது சமன் 7/2 தர 10⁴. இதுல இருந்து நீங்க சுருக்கி V கண்டிங்கன்னா சரி. விலங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. விலங்கி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. இதை நீங்க சுருக்கிட்டீங்கன்னு சொன்னா 3.32 மீட்டர் செகண்ட் -1 வர முடியாது. அவ்வளவுதான். சரியா? பி பார்ட். கேத்தலில் உள்ள 95 பாய்சி வெப்பநிலை அடைந்ததும் கேத்தலுக்கு இல்ல இருக்கிற நீர் 0.8 கிலோகிராம் நீர் 95 பாய்சியை அடைந்ததும் 200 சென்டிமீட்டர் கியூப் நீரானது ஆரம்பத்தில் 20 பாய்சியில் உள்ள ஒரு கண்ணாடி கிண்ணத்திலே போடப்படுகிறது.
நீரை கொண்டு வந்து இங்க சொல்ற விஷயம் வந்து என்னன்னு சொன்னா ரெண்டை மிக்ஸ் பண்ண போறோம். என்னத்தைன்னு சொன்னா 25 பாய்சில் இருக்கிற கண்ணாடி கிண்ணத்தின் 250 கிராமோட நீரிண்ட சைவரசமெட்டு சாரி 200 சென்டிமீட்டர் கியூப் நாங்க எங்க மிக்ஸ் பண்ண போறோம். அந்த சைவரசமெட்டு கிலோகிராம்ல இருந்து 200 சென்டிமீட்டர் கியூப் எடுத்து மிக்ஸ் பண்ண போறோம். இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போறோம். அப்படின்னு சொன்னா மிக்ஸ் பண்ணினா பிறகு இது அடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை என்ன? நீங்க இதை மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மிக்ஸ் பண்ணினா பிறகு இது அடைந்த உயர்ந்தபட்ச வெப்பநிலை டீட்டா என்னது என்ன கேட்ட கேள்வி. அப்ப இங்க எப்படி காணலாம்னு சொன்னா நான் ஏற்கனவே கதைச்ச மாதிரி தான் 95 பாய்சில இருக்கிறது இழந்த வெப்பம் எம்எஸ் தீட்டாவா இருக்கும். 25 பாய்சில இருக்கிறது பெற்ற வெப்பம் எம்எஸ் தீட்டா. அதாவது நீர் இழந்த வெப்பம் என்னத்துக்குன்னு சொன்னா கண்ணாடி குற்றி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும். நீர் இழந்த வெப்பம் நீங்க அதை எழுத்துல எழுதி காட்ட வேணுமா? நீர் இழந்த வெப்பம் சமன் கண்ணாடி பெற்ற வெப்பம். கண்ணாடி பெற்ற வெப்பம். நீருக்கு என்ன சமன்பாடு? எம்எஸ் தீட்டாவான். ஸோ எம் என்னது? எனக்கு எம் நேர தெரியாது. ஆனா கனவளவு சொல்றான். எனக்கு திணிவு வேணும். திணிவு சமன் அடர்த்தி தர கனவளவு. அப்ப அடர்த்தி வந்து எனக்கு தெரியும் 1000 கிலோகிராம் மீட்டர் -3 தர கனவளவு தெரியும் 200 சென்டிமீட்டர். இப்ப நான் மீட்டர் கியூப்பா மாத்தினேன்னு சொன்னா 10⁻6 இன்டு எஸ் எவ்வளவு? 4200 தர வெப்பநிலை வித்தியாசம். கடைசியா வர வெப்பநிலை -6 95 தீட்டா. அதே மாதிரி கண்ணாடி பெற்ற வெப்பம். கண்ணாடியின் திணிவு தெரியும் எனக்கு 250 கிராம். 250 10⁻3 எஸ் வந்து எனக்கு தெரியும் கண்ணாடியின் வந்து 840 கேள்வியில சொன்னவன் இன்டு தீட்டா -25. இதுல இருந்து நீங்க தீட்டாவை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா சரி. விலங்கினாக்கள் ஒரு காரியம் பண்ணுங்க எனக்கு. இது நீங்க தீட்டாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறது மட்டும்தான் மேல. தீட்டா கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா 81 பாய்சின்னு வரும். ஓகே. ஸோ இவ்வளவு நம்மளில் 2009ஆம் ஆண்டு பாசிபிள் கேள்வி. ஸோ மீன்ஸ் பாசிபிள் கேள்வின்னா வெப்ப பரிமாற்றத்திலேயும் நிலை மாற்றத்திலேயும் சம்பந்தப்பட்ட ஒரு எஸ்ஏ கேள்வி. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த வெப்ப பரிமாற்ற நிலை மாற்றம்ன்றது வந்து என்னன்னு சொல்லி ஒரு விளங்கி இருக்கும். நாங்கள் இதை விட மிச்ச எஸ்ஏ கேள்வியிலும் செய்யத்தான் போறோம். நாங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி மிச்ச எஸ்ஏ கேள்வி நாங்கள் செய்யத்தான் போறோம். ரைட்டா? ஸோ முதல்ல நாங்கள் கொஞ்சம் எம்சிக்யூ இதில் பார்த்துட்டு வரோம். சரியா? எம்சிக்யூ என்ன சொல்றான்னு சொன்னா கலோரிமானி ஒன்றிலே குறித்த நீர்த்திணிவு ஒன்று உள்ளது. கலோரிமானி ஒன்றிலே குறித்த நீர்த்திணிவு ஒன்று உள்ளது. ஒரு கலோரிமானியாம் அதுக்குள்ள குறிப்பிட்ட நீர்த்திணிவு ஒன்று உள்ளது. 90 வாட்ஸ் வெப்பமாக்கி ஒன்று நீரில் அமர்த்தப்படும் போது வெப்பமாக்கி நாங்கள் நீரில் அமர்த்துறோம். 90 வாட்ஸ் அமர்த்தப்படும் போது நீரின் வெப்பநிலை அதிகரித்து 30 பாய்சியில் உறுதி பெருமானம் ஒன்றுக்கு வருது. ஓகே, இங்க கேள்வியில எங்கேயுமே காவலிடப்பட்ட என்ற வேர்ட் மென்ஷன் பண்ணலையா? காவலிடப்பட்டது என்ற வேர்ட் மென்ஷன் பண்ணல. ஆகவே நீங்க கொடுக்குற வெப்பத்துல கொஞ்சம் சூழலுக்கு இழக்கப்படும். ஓகே, ரைட். அது 35 பாய்சியில் ஒரு உறுதி பெருமானத்துக்கு வருகிறது. 180 வாட்ஸ் வெப்பமாக்கி பயன்படுத்தப்பட்டால் நீங்க இதுக்கு பயன்படுத்தப்பட்ட வெப்பமாக்கி எப்ப மாத்த போறீங்களாம்? அடுத்த கட்டத்துல 180 வாட்ஸ் இருக்கிற வெப்பமாக்கி நீங்க பயன்படுத்தினால் உறுதி வெப்பநிலை 45 பாய்சி. அறை வெப்பநிலை என்னவா இருக்க வேணும்? ஓகே, இந்த கேள்வி செய்யறதுக்கு நியூட்டனின் குளிரல் விதி சம்பந்தப்பட்ட ஒரு அறிவும் தேவை. பட் நாங்கள் நேற்றைக்கு ஏற்கனவே அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணதால நாங்கள் அதை கேள்வி செய்யலாமா? நீங்கள் நான் நேற்றுக்கு என்ன சொன்னா நியூட்டனின் குளிரல் விதியை பற்றி என்ன சொன்னான்னு சொன்னா ஒரு பொருண்ட வெப்பநிலை என்னவா இருக்குதோ. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருண்ட வெப்பநிலை வந்து 80 பாய்சியா இருக்குன்னு சொல்றேன். சூழல் வெப்பநிலை வந்து 30 பாய்சியா இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு என்ன மீனிங்? நியூட்டனின் குளிரல் விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் சூழலுக்கு இழக்கப்படுற வெப்ப இழப்பு வீதம் எதுக்கு சமனா இருக்கும்னு சொன்னா
சூழல்ல இருந்து இருக்கிற மேலதிக வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். இந்த 80 மைனஸ் 30க்கு நேர்விகித சமனா இருக்கு. இதைத்தான் நியூட்டனின் கூடுதல் விதி சொல்லுது. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஐடியா மட்டும் தெரிஞ்சா போதும். அதை வச்சுட்டு நான் இப்ப இந்த கேள்விக்கு வந்தேன்னு சொன்னா, எனக்கு தெரியும் உறுதி நிலையில இருக்குதாமா. கேள்வியில சொல்லப்பட்ட முக்கியமான கீவேர்ட் உறுதி பெருமானம். உறுதி பெருமானம்னு சொன்னா அதுக்கு பிறகு வெப்பநிலை மாறாது. ஏன் மாறாது? நாம் வழங்குற வெப்பமும் சூழலுக்கு இழக்கிற வெப்பமுமே சமனா இருக்கும். அப்ப என்னால சொல்லிலும் 90 வாட்ஸா இருக்கிற டைம்ல சூழலுக்கு இழக்கப்படுற வெப்பம் dH/dt என்னவா இருக்கும்னு சொன்னா 90 இருக்கும். அது எதுக்கு நேர்விகித சமனா இருக்கும்னு சொன்னா பொருளண்ட வெப்பநிலை மைனஸ் சூழல் வெப்பநிலை. அதே மாதிரி 180 வாட்ஸ்லயும் உறுதியாத்தான் இருக்குதாம். அந்த டைம்ல என்னால சொல்லிடும் மேலதிக வெப்பநிலை எப்படி 45 பாய்சி மைனஸ் தீட்டா. இவ்வளவும் விளங்கினாக்கள் ரியாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் நியூட்டனின் குளிரது என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்குமான வெப்ப இழப்பு வீதம் மேலதிக வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். அந்த கன்செப்ட் அந்த ஒரு ஐடியா மட்டும் வச்சுக்கொண்டு நான் இதை கேள்வி செய்தேன். விளங்கினாக்கள் ரியாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப நீங்க இதை சுருக்கினீங்கன்னு சொன்னா 1/2 இஸ் ஈக்குவல் டு 35 சய டீட்டாவின்கள் 45 சய டீட்டா. இது நீங்க சுருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டீட்டா வருமா? சுருக்கி பாருங்க, ஒரு டீட்டா வரும். 45 சய டீட்டான்னு வரும். உங்களால 20 சய 2 டீட்டா. அப்ப அந்த பக்கம் போச்சுன்னா டீட்டா வந்து 5ல சம்பந்தப்படுற ஆன்சர் வேற வேணும். அப்ப 25 பாய்ச்சி வருமானு நினைக்கலாம். சரி, ஓகே. இது பாருங்க நீங்க. அடுத்த கேள்வி. இது நாங்க நேற்றுக்கு ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண விஷயம்னு நினைக்கிறேன். குறித்த அளவு பனிக்கட்டி மாறா விதத்தில் வெப்பம் வழங்கப்படுகிறது. ஒரு பனிக்கட்டிக்கு வந்து மாறா விதம். ஸோ பனிக்கட்டியின் ஆரம்ப வெப்பநிலை வந்து எனக்கு சொல்ல இல்லை. ஆனா இங்க வரைபுல போட்டிருக்கான் சய 20. நேரம் T-உடன் மாறும் விதம் ஒரு விலை காணப்படுகிறது. பனிக்கட்டியின் தன்வெப்ப கொள்ளளவு C ஆகவும் பனிக்கட்டியின் உருகலின் தன்முறை வெப்பம் L ஆகவும் இருப்பின் T2 T1 என்ற விகிதம். ஓகே, எனக்கு சொல்றான் T2 T1. T1 என்ற நேரத்துல என்ன நிகழுதுன்னு சொன்னா அந்த T1 என்ற நேரத்துல எனக்கு என்ன நிகழுதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். சய 20 பாய்ச்சில் இருக்கிற பனிக்கட்டியின் வெப்பம் சைவர் பாய்ச்சிக்கு போகுது. அதாவது MS டீட்டா என்ற வெப்ப மாற்றம் நிகழுது. MS டீட்டா என்ற வெப்ப மாற்றம் MS இன்டு டெல்டா டீட்டா என்ற வெப்ப மாற்றம் அதுதான் T1 என்ற நேரத்துல நிகழுது. T2 என்ற நேரத்தில் என்ன நிகழுதுன்னு சொன்னா நிலை மாற்றம் நிகழுது. என்ன செய்யுது? பனிக்கட்டி உருகுது. அதாவது ML என்ற வெப்பம் நிகழுது. விலகி நகல் இருக்கா? எனக்கு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் விலகி நகல் ரியாக்ட் பண்ணுங்க. சரி, இப்ப கேள்விக்குள்ள வாரன். கேள்வியில சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னு சொன்னா மாறா வீதத்தில வெப்பம் வழங்கப்படுது. மாறா வீதம். மாறா வீதம்னு சொன்னா என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரே அளவு வெப்பம் தான் வழங்கப்படுது. அதாவது வலு சமனா இருக்கு. வலு சமனா இருக்கு. அதாவது என்னால் சொல்லலாம் வழங்கப்பட்ட வெப்பம் சமன் இல்ல, வழங்கப்பட்ட வலு சமன். அப்ப வலுவை நான் கழிச்சிருன்னு சொன்னா சக்தி எண்கள் நேரம். முதல் டைம்ல வழங்கப்பட்ட வலுவை நான் எழுதிக் கொள்ளலாம் MS டெல்டா டீட்டா பை டி என்றும், இரண்டாவது டைம்ல நாம் வழங்கப்பட்ட வலுவை எழுதிக் கொள்ளலாம் ML பை டி என்றும் எழுதிக் கொள்ளலாம். ஏன்? ரெண்டு டைம் வலு சமனா இருக்குது. ரெண்டு டைம் வலு சமனா இருக்குது. விலகி நேக்கோட்டுக்கு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. இது T1, இது T2. இப்ப எங்கள்ட்ட கேட்ட கேள்வி T1ஐயும் T1 T2 T1. இங்க எம்மும் எம்மும் சமன் வெட்டுப்பட்டு நான் T2 எழுவாய் மாத்தினேன்னு சொன்னா T2 T1 இஸ் ஈக்குவல் டு L S இன்டு டெல்டா டீட்டா வருது. கேள்வியில் தன்னுக்கு கொள்ளவு. ஸோ L C டெல்டா டீட்டா 20. அப்ப T2 T1 L C டீட்டா வரும். L 20 C வரும். நாலாவது விட பொருத்தமா இருக்க முடியாது. உங்கள்ட்ட MCQ கேள்வி கேட்டான்னு சொன்னா நான் இப்ப உங்கள்ட்ட சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் சொல்ல இருக்குமா? மாறா வீதம், மாறா வலு, அப்படி ஏதாச்சும் ஒரு முக்கியமான கீவேர்ட் சொல்ல வச்சுதான் MCQ கேள்வி உங்கள்ட்ட கிடைச்சிடும். இங்க பாருங்க, உறுதி பெருமானம், ஏதோ ஒரு கீவேர்ட். ஸோ நீங்க கேள்வி வாசிக்கக்குள்ளேயே என்ன சொல்றான்றதை நீங்க முதல்ல விலகிக் கொள்ளணும். எல்லா MCQவும் சரியா? மெக்கானிக்ஸ் நாங்க இது வரைக்கும் பார்த்த விதத்துல இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா ஒப்பமானது, உராய்வில்லாதது அப்படி சொல்லுவான். ஏதோ ஒரு முக்கியமான மாறா வலு, மாறா விஷயம், ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கும். அதை நீங்க சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா கேள்வியங்கள் ஈஸியா இருக்கும்.
அடுத்த கேள்வி 53வது கேள்வி. 100 பாய்சில் உள்ள 10 கிராம் கொதிநீராவியானது 0 பாய்சில் உள்ள 10 கிராம் பனிக்கட்டியுடன் கலக்கப்பட்டது. கலவையின் இறுதி வெப்பநிலைக்கு பெரும்பாலும் இருக்கத்தக்க பெருமானம். ஸோ இந்த கேள்வி நீங்க நேர செய்யலாம்ல, நான் விட்டுட்டு போறேன். எப்படி செய்யலாம் நீங்க? 100 பாய்சில் உள்ள 10 கிராம் கொதிநீராவி. ஓகே, இப்போ ஆவி சரியா, ஆவியும் பிளஸ் பனிக்கட்டியும் 0 பாய்சில் இருக்கிற கட்டியும் மிக்ஸ் பண்ண படைக்கோ ஒரு கலவை வருது. அந்த கலவைன்ற பெருமானம், வெப்பநிலை பெருமானம். அப்ப இங்க என்ன நிகழுதுன்னு சொன்னா, ஆவி இழந்த வெப்பம் பனிக்கட்டி குட்டி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும். ஆவி எவ்வளவு வெப்பத்தை இழக்க போகுது? இப்ப ஆவி எவ்வளவு வெப்பத்தை இப்ப எனக்கு இழக்க போகுது? 100 பாய்சில் உள்ள 10 கிராம் கொதிநீராவி. அப்ப என்ன, இப்ப முதல்ல கொதிநீராவி நீரா மாற வேணும். அது முதல்ல ஆவியாதலின் வெப்பத்தை நாங்க எடுத்து அந்த ஆவியை முதல் நீராக்குறதுக்கு எனக்கு எம்எல் என்ற வெப்பம் தேவை. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? அந்த நீர் எம்எஸ் தீட்டாவா மாற வேணும், ஏதோ ஒரு இறுதி வெப்பநிலைக்கு. அது மாறினா பிறகு அந்த வெப்பத்தை இப்ப என்ன வாங்கும்னு சொன்னா பனிக்கட்டி குட்டி வாங்கும். பனிக்கட்டி குட்டி எப்படி வாங்கும்? எம்எஸ் தீட்டாவா வாங்கும். அது சைவர் பாய்சிலேயே இருக்குது. அப்ப சைவர் பாய்சி பனிக்கட்டிய நான் முதல்ல சைவர் பாய்சி நீரா மாத்தணும். அதுக்கு எம்எல் என்ற வெப்பம் தேவை. அதுக்கு பிறகு அது ஒரு எம்எஸ் தீட்டான்ற வெப்பத்தை வாங்கும். அப்ப இங்க ஆவி இழந்த வெப்பமும் பனிக்கட்டி பெற்ற வெப்பமும் சமனா இருக்கும். அதை நீங்க சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா விட வரும். விலங்கின கொள்கை ரியாக்ட் பண்ணுங்க. விலங்கின கொள்கை ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது சடப்பொருளின் ஒரு குறித்த அளவை மாறா விதத்தில் வெப்பமாக்கும் போது, மாறா விதம் சொன்னா மாறா வலுவில் வெப்பமாக்கும் போது அதன் வெப்பநிலையானது நேரத்துடன் மாறும் விதம் காட்டப்பட்டுள்ளது. இவ்வழியில் இருந்து சேகரிக்கத்தக்க சடப்பொருள் தொடர்பான தகவல்கள். சடப்பொருள் வெப்பநிலையுடன் ஒரு நிலை மாற்றத்தை காட்டுகிறது. ஓகே, வெப்பநிலை மாற இல்லை, ஆகவே நிலை மாற்றம் பெறலாம். ஸோ ஏ கூற்று சரி. ஏ கூற்று சம்பந்தப்படாத எல்லா ஆன்சருமே புல. பதார்த்தத்தின் உருகலின் அல்லது ஆவியாதலின் தன்முறை வெப்பத்துக்கு பெரிய பெருமானம் இருத்தல் வேண்டும். எஸ், இது கொஞ்சம் நிறைய நேரத்துக்கு இருக்குது. மாறா வீதத்துல வேற வழங்கப்படுது. பி சமன் எம் இன்டு எல் தானே. திணிவு சமன் மாறா விதத்துல வேற வழங்கப்பட்டா எல் வந்து அதிகமா இருக்கணும். ஏன்? டி வந்து அதிகமா இருக்கு, ஆகவே எல் வந்து அதிகமா இருக்கணும். சரி, அதே மாதிரி சடப்பொருட்கள் திட்டமான கொதிநிலையை அடைந்துள்ளது. ஸோ திட்டமான கொதிநிலையை அடைந்துள்ளது என்னால சொல்ல இயலாது. சரியா? அவை பொருத்தமான ஏ இ ஆக இருக்கும். சரியா? எம்சிக்கு கேள்விகள் பிள்ளைகள் இப்படி தமிழில் நோமலா வந்துட்டு இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு எம்சிக்கு கேள்வி செய்து விட்ட மாதிரி மிச்ச எம்சிக்கு கேள்வி நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. நான் மிச்சம் வந்து நாளைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? மிச்ச எம்சிக்கு வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். மிச்ச எம்சிக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் நான் இப்ப யோசிச்சு எம்சிக்கு செய்த மாதிரி நீங்க யோசிச்சு செய்துட்டு வாங்க. இப்ப நான் உங்களுக்கு இன்னும் ஒரு எஸ்ஐய விளங்கப்படுத்தி விடுறேன். நீங்க அதை வீட்டை செய்துட்டு வாங்க. ஓகே, நான் நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஹீட்ல வார எஸ்ஐகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏபிசிடி இப்படி 4 பார்ட் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னா. நீங்க பாருங்க, எல்லா கல்லையும் அப்படிதான். இங்க 4 5 இங்க ஒரு 6 பார்ட் தான் இருக்கு, 6 கல்லி தான் இருக்கு. அடுத்த வருஷத்தை பாருங்க, இங்கேயும் 3 6 கல்லி தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் ஒரு 5 கல்லி தான் கிடைக்கும். நேற்றுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். ஹீட்ல வந்து நீங்க கேள்வியை சரியா யோசிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது 4 பாட்டோ 5 பாட்டோ 6 பாட்டு தான் இருக்கும். அதை நீங்க வாசிச்சு அதுக்கான ஆன்சரை எழுதுறது மட்டும்தான் வேலையா இருக்கு. நீங்க 4 இருக்கு. இதுவே நீங்க ரேடியேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னு சொன்னா நிறைய இருக்கும் அதுக்குள்ள. ஓகே, நிறைய இருக்கும் இதுல. ஸோ நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களுக்கு 2017 ஆண்டு கேள்வியை விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப நீங்க செய்த எனக்கு ஆன்சர் அனுப்ப வேணுமா? நான் ஏற்கனவே சொன்ன நீங்க ஸ்பீடா ஒர்க் பண்ண வேணும். ஸோ நீங்க தான் செய்த எனக்கு ஆன்சர் அனுப்பணும். நான் அதை நாளைக்கு இப்ப டிஸ்கஸ் பண்ணுவேன். குறித்த வீடு சமையல் அறையிலும் குளியல் அறையிலும் கழுவும் நோக்கங்களுக்காக ஒரு மணித்தியாலத்துக்கு 50 பாய்சில் உள்ள வெந்நீர் 100 கிலோகிராமை நுகருகிறது. ஒரு மின் கொதிகலத்தினால் ஒரு மின் கொதிகலத்தினால் 70 பாய்சியில் பிறப்பிக்கப்படும் வெந்நீர் கொதிகலத்திற்கு வெளியே 30 பாய்சியில் உள்ள நீருடன் கலக்கப்படுகிறது. ஓகே,
இப்ப இங்க தேவை சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து 100 கிலோகிராம் திணிவுடைய நீர் வந்து தேவை. அதுவும் வந்து 50 பாய்ச்சியில இருக்க வேணுமா? 100 கிலோகிராம் திணிவு எனக்கு 50 பாய்ச்சியில இருக்க வேணுமா? சரியா? அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, நேர ஒன்றில் 50 பாய்ச்சிய எடுக்கலாம். அல்லது மிக கூடிய வெப்பநிலை இருக்கிற ஒன்றையும் சாதாரண வெப்பநிலையில் இருக்கிற ஒன்றையும் மிக்ஸ் பண்ணி 50 பாய்ச்சியை எடுத்துக்கொள்ளிலும் இவன் சொல்றான் 70 பாய்ச்சிக்கு வெப்பமாக்கப்பட்டது 30 பாய்ச்சியில் இருக்கிற நீரையும் வந்து மிக்ஸ் பண்ணி சரியா 70 பாய்ச்சியா இருக்கிறதையும் 30 பாய்ச்சியா இருக்கிறதையும் மிக்ஸ் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த 50 பாய்ச்சி நீரை எடுக்க போறோமா. சோ வந்து நீங்க இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஈஸியா இருக்கு போகுது நினைக்கிறேன். நேர 70 பாய்ச்சி நீர் இழந்த வெப்பம் 30 பாய்ச்சி நீர் பெற்ற வெப்பம் என்னன்றதை மட்டும் வச்சு கேள்வி இருக்கு நினைக்கிறேன். ஓகே, விளைவுல எனக்கு 100 கிலோகிராம். முதலாவது பார்ட் 50 பாய்ச்சியில் உள்ள நீரின் 100 கிலோகிராமை உண்டாக்குவதற்கு 70 பாய்ச்சியில் இருந்து தேவைப்படும் வெந்நீரின் அளவு 70 பாய்ச்சியில் இருந்து வர எம் எவ்வளவு தேவை. இது எம்ன்னு சொன்னா இது 100 சேம் இருக்கு. ஏன் மொத்தமா 100 தேவை. அப்ப இது 100 சேம் 70 பாய்ச்சி நீர் இழந்த வெப்பமும் எம்எஸ் டீட்டா தான். இது வந்து என்ன இருக்க போகுது 100 சேம் எஸ் டீட்டாவா இருக்கும். நீங்க ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னா எனக்கு ஆன்சர் வரும். ஐடியா தான் ட்ரை பண்ணி பாருங்க. கொதிகலத்திலிருந்து எடுக்கப்படும் போது மேலே ஏயில் கணிக்கப்பட்ட 70 பாய்ச்சிலான வெந்நீரின் அளவு 30 பாய்ச்சியில் உள்ள நீரின் அதே அளவினால் மேல் நிரப்பப்பட்டது. ஒரு பெரிய ஒரு கொதிகலம் ஒன்று இருக்காம். அதுக்குள்ள இருந்து நீங்க இந்த எம் திணிவையுடைய நீரை வெளியெடுக்கிறீங்க. அந்த நீர் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா 70 பாய்ச்சியில் இருக்கிற தொகுதியில இருந்து எம் திணிவை நீங்க வெளியே எடுக்கிறீங்க. அந்த எம் திணிவுடைய நீர் வந்து திருப்ப உள்ள வருது. ஆனா அது 30 பாய்ச்சியில வருது. அப்படி 30 பாய்ச்சியில வந்தா இங்க என்ன நிகழும் என்று சொன்னா அந்த பெரிய கொதிகலத்துக்கு உள்ள ஒரு வெப்ப மாற்றம் நிகழும். ஓகேயா? அதாவது 70 பாய்ச்சி நீர் வெப்பத்தை இழக்க 30 பாய்ச்சி நீர் வெப்பத்தை வாங்கும். அந்த மாதிரி ஒரு வெப்ப பரிமாற்றம் உள்ள நிகழும். அப்ப இந்த கேள்வி அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 3 கேள்வியுமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க சரியா விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இந்த எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ். நான் இப்ப கதைச்ச இவ்வளவு விஷயமும் விளங்கினாக்கள் இருக்க ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. இப்ப நான் கதைச்ச இவ்வளவு விஷயமும் விளங்கினாக்கள் இருக்க ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே, பி பார்ட். பி பார்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா பி பார்ட்ல வந்து எனக்கு என்ன என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நான் இந்த பெரியொரு கொதிகலன் இருக்கு 70 பாய்ச்சில் 70 பாய்ச்சி நீர் வந்து எங்க நிக்க போகுதுன்னு சொல்லுவேன்னு சொன்னா மின் கொதிகலத்துக்குள்ளே இருக்கான். ஓகே, மின் கொதிகலத்துல இருந்து கொதிகலத்துக்கு வெளியே இருக்க 30 பாய்ச்சி நீரோட மிக்ஸ் பண்ணப்படுது. ஓகே, அப்ப அந்த பெரிய ஒரு கொதிகலத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு கொதிகலத்துல 70 பாய்ச்சி நீர் இருக்கும். அதுக்குள்ள இருந்துதான் நான் எனக்கு இப்ப மிக்ஸ் பண்ண தேவையான இந்த எம் கிலோகிராம் திணிவை வெளியில எடுத்தனான். மிக்ஸ் பண்ண தேவையான எம் கிலோகிராம் திணிவை நான் வெளியில எடுத்தனான். ஓகே, எடுத்தனான். எடுத்தா பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா திரும்ப திரும்ப 30 பாய்ச்சில இருக்கிற அதே அளவு எம் திணிவை கொண்டு நான் உள்ள ஊத்த போறேன். 30 பாய்ச்சில உடனே உள்ள ஊத்த போறேன். உள்ள ஊத்தினேன்னு சொன்னா இதுக்குள்ள ஒரு வெப்ப பரிமாற்றம் நிகழும். எது ஊத்தின 30 பாய்ச்சிக்குள்ளேயும் மிஞ்சி இருக்கிற மிச்ச மேசுக்குள்ளேயும் ஊத்தினதுக்குள்ளேயும் மிஞ்சி இருக்கிற மிச்ச திணிவுக்குள்ளேயும் ஒரு வெப்ப பரிமாற்றம் நிகழும். அந்த வெப்ப பரிமாற்றத்தை வச்சு உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா இந்த கொள்கலத்தின் திணிவு கேபிட்டல் எம் என்ன. அப்படிங்க என்ன செய்யலாம், கொள்கலத்துக்குள்ள இருக்கிற திணிவு இழந்த வெப்பம் 30 பாய்ச்சில இருக்கிற நீர் ஊத்தைக்குள்ள பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கு. அதை வச்சுட்டு நீங்க அந்த கேள்வியை செய்யலாம். விளங்குதா இப்ப? ரைட், அதான் வந்து கட்டணும். ஸோ இதே நீங்க நாளைக்கு செய்துட்டு தான் வருவணுமா. அதே மாதிரி 2019ஆம் ஆண்டு இசைக்கல்வியை நீங்க நாளைக்கு செய்துட்டு வாங்க.
ஓகே, கொஞ்சம் வேகமாக தான் இருக்குமா. ரிவிஷன் ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். சரியா, ரிவிஷன் ஒர்க் பண்ணுறதால கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு நேற்று பயனுகளும் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி வந்து 2019 பார்த்துட்டு வாங்க. ஓகே, அதை விட ஒரு அங்கே வர எம்சிக்யூஸை வாசி பார்த்துட்டு வாங்க. மிச்சம் நாளைய பார்ப்போம். நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் வந்து 7:30 ஸ்கூல்? 7:30 ஸ்கூல் இப்போ? யா, ஓகே ஓகே ஓகே, சரி. ஸோ நாங்கள் மிச்சம் அடுத்த வகுப்பு நாளை விடிய பார்ப்போமா 5 நாளைக்கு. ஓகே, தேங்க்யூ.